ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம் சீக்ரெட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லார் வீட்லேயும் டெய்லி செய்கிற ரெசிபி தான். இட்லி சட்னி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி இந்த இட்லி பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ் அண்ட் க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இந்த இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா குட் காம்பினேஷன்னா க்ரீன் சட்னி தான். இது சும்மா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து இட்லி பிளேட்டில் வந்து இப்போ நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் போட்டு. நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ க்ரீன் சட்னி எப்படி செய்யலான்னு பாருங்கள். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் உரட் தால் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாமே போட்டு நான் சாட்டே பண்ணிக்க போகிறேன். நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது சூடு கம்மியானதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துட போகிறோம். இது கூட கொஞ்சோண்டு புளி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டொமேட்டோ கொரியாண்டர் சட்னி எப்படி பண்ணலான்னு பாருங்கள். நார்மலாக நம்ம தக்காளி சட்னி எப்படி பண்ணுவோம்னா தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டெல்லாம் சேர்த்து அதை வதக்கிட்டு நம்ம அரைப்போம். அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இது மாதிரி 2 டைப் ஆஃப் தக்காளி சட்னி செய்வோம். இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா இது ஆந்திரா ஸ்டைல் தக்காளி சட்னி. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொரியாண்டர் சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்லி உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சில்லி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மின்ட்டு, கொரியாண்டர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து புளியும் உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளோட வெஜிடபிள் இட்லியும் 2 டைப் ஆஃப் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.